சஞ்சாரா மற்றும் நான் தாளினை கரங்குத்தி சந்தங்கள் செய்தேன் அம்மா. வஞ்சனை இல்லாமலே மண்டனை யாதரி மாயிட தங்கை அம்மா தஞ்சி முக செஞ்சிமா நகதனில் வாழ்ந்திடும் தையலே திரௌபதம் அவங்க எடுக்க சொன்னாங்க அவங்க ஃபோனில் எடுக்க சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட பண்ணி பெருசாக எடு அவங்க ஃபுல்லாக ஆடத்தில் எடுக்க சொன்னாங்க அதான்டா
என்பாளுடைய பயன் சிந்தன் சிந்தித்திருக்கும் உலாதர பொருள் நிறுத்தி பிரபலையை மேல் நிறுத்தி பக்தர்கள் சித்தர்கள் பரமஞானிகள் தொழும் பாதம் எதுவோ அதையும் ரட்சிக்கட்டும். ஒரு குடி போன்ற பெண்கள் கொம்பென்ற ஆண்கள் மீது வாழ்ந்து படுவதற்கு தோட்டக்கார் என்னும் பெற்றார்கள் அறிந்து நீர் ஊற்றி அச்சமென்று வேலையிட்டு குற்றமென்று களையெடுத்து குடும்பம் நேற்று பெண்களை இறவிட்டு தான் பார்த்து மனமனு அழகத்து சிற்றுமிகு முறையாகும். ஒரு பெண் என்றால் அச்சம் ஞானம் மடமை பயிர்ப்பு என்ற நான் குணம் வேண்டும். யாரெங்கே மாங்காரி ஏறு பண்ண மாட்டான். மூணு இடம் மாத்தி வைக்கிறியாப்பா சின்னதா நானாண்டா எனக்கு வச்சு சாப்பிட கூட நீ எடுத்துக்க வச்சு சாப்பிட்ட மாதிரி பேஜாரா போச்சு. ஆமா காத்து வாங்கலான்னு ஏரியா போனா ஏரியில அடிக்கிட்டு ஆள சரியான தண்ணி. ஆமா தண்ணி பார்த்தா அடிக்கத்தான் செய்யும். நானும் 20 வருஷம் வந்து ஆடுறேன். இந்த ஏரி சூத்துல கூட தண்ணி இருக்காது. பார்த்தா 3 வருஷமா வடிக்கலாம் போய் பார்த்தா செம்படம் போடுறான் மலை மீன் பிடிச்சா போடத்தான் செய்யும். ஆனா அண்ணாண்டு தெரியுது என்ன ஒரு மலை இந்த கொளத்தூர் மலை அம்மா சொன்னா வேற ஒரு மலை என்ன மலை தெரியுது கவுச்சி மலை அங்கதாண்டா ஒரு சந்தேகம். அங்க போய் பார்த்தா 2 பேர் வைக்கிறான் சாராயம் மலை அது பார்த்தா கேட்டு வேலை டம்ளர் 20 ரூபாய்னா 3 டம்ளர் அடிச்சு பாரு. எவன் எத்தனை அடிச்சு குடிக்கிறான்னு அது வீட்டுக்கு வரும். அப்படியே வரும். கொண்டாடி கடமை காட்டில் அடி வாங்கணும்னு நினைச்சா வரும். கண்டிப்பா அடி வாங்குவோம். அப்படியே இப்ப நீ எந்த முடிவோட இப்ப போற எப்படியா அம்மா கிட்ட அம்மா கிட்ட என்னெல்லாம் சத்தி கிடையாது நான் கிடக்குறேன் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? வீட்டுல வேலைமா என் முன்னாடிக்கு உடம்பு சரியில்லை. நான் போய் டோருக்கு போயா பால் வாங்கி காபி பீ போட்டு அவளுக்கு கொடுத்துட்டு நீ டோருக்கு போன ஏன்டா முண்டாட்டி அனுப்பல? முன்னாடி போய் அதான் உடம்பு சரியில்லை. முண்டாட்டி காலை வச்சுட்டா நீ கையை வச்சுக்கிற. ஐயா முன்னாடி கொரோனா என் முன்னாடி அள்ளி என் முன்னாடி தாட்சாக கிடையாது. பேர் 2 பேர் என் முன்னாடி. ஏண்டா டேய் மடியா இவ்வளவு நேரம் என்னடா பண்ணிட்டு இருந்தனா எதையே பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஏமா அதான் கடட்டும் ஏண்டா போருண்ணா என்னுடைய போர் பேருண்ணா நீ யாரு எந்த நாட்டுக்கு எல்லைச்சி சொல்லு. விலாவரி விலாவரியா சொல்லு. எந்த நாட்டு இளசி எந்த நாட்டு இளவரசி எதுக்கு வந்துக்கிற என்ன சமாச்சாரம்? இப்பவே ஆட்டாடி கிடக்குற உடம்பு ஏறி போச்சு. அங்கங்க வட்ட வட்டமா பத்து போட்டுங்கிற. இன்னும் எப்படி அழிஞ்சு போக போறியோ? எட்டாலும் நாட கோட்டாயில் போய் சாகணும். ஒருத்த முன்னாடி தாலி அத்துட்டு வரேன்ட்டு ஏமாத்திட்டு பிள்ளைக்கா தனம் பண்ணக்கூடாது. நான் அங்க பணம் கொடுப்பானா போறேன். நேற்று என்ன கூப்பிட்டான் சண்முகம் அவங்க பெருமையும் சேர்த்துட்டாங்க. சுப்தராட நீ வாடா நான் வர முடியாதுடான்னு தான் சொன்னேன். உயிர் விட்டாலும் நீக்கு காய வித்தமா வாய வித்தமா நீங்க ஜம்மன் பாலத்துல 7 ராத்திரி ஆடுறதுக்கு சத்தியமா கூப்பிட்டான். சாயந்தரம் 4 மணிக்கு போன் பண்ணி வந்து பப்புன்னு கிடையாது கையெழுத்து கும்பிடுறேன் வாழு முடியவே முடியாது மசாத்தில் தான் போய் உயிரை விடுனான்னு வரேன் அப்படின்ற. அப்ப விட்டுரு போன் பண்ணி கேட்க போன் நம்பர் அப்படின்னா உயிரை விட்டுறா. ஏன் உயிரை விடுறேன்? வந்தா போவோம். இந்த சபை முன் வந்தவருக்கு என்ன தெரியாது சொன்னாதான் தெரியும். ஆடா
வீடு யாரு? பலராம சக்கரவர்த்தி. பலராம சக்கரவர்த்தி. ஆமா. அவருக்கு தங்கை ஆ, என்னுடைய பேரா சுபத்ரா என்று தெரிந்துக்கு. சுபத்ரா. ஆமா. அப்படி ஆகட்டுமா? அது மட்டுமா? அப்படி எப்படிமா? யாருக்கு தங்கை ஆ, தெரியாது. தெரியாது. கால் மேல வந்தனிதான் ஏம்மா, வடமதுராபுரி ஆண்டு வரக்கூடியவரு பலராம சக்கரவர்த்தி. துவாரகைக்கு அரசர் யாரு? ஆனா கோபால கண்ணன் ஜெயமணியா. ஏழுமலையார். ஆ, அவருக்கு தங்கையாக வாழ்ந்து வருகிறேன். அப்படியா? அது மட்டுமா? ஆ. இன்னும் எப்படி வருவேன்? ஆ. பள்ளி சாதம் வெள்ளையா. வேகமா. அப்படி இருக்க நேரத்தில் கனகத்தில் பள்ளி கொடியானது வளைஞ்சு வந்து அழகா இருக்கும். அந்த இடைக்கும் வள்ளி கொடிக்கும் அந்த என்னுடைய இடைக்கும் குறையே கிடையாது. கிடையாது. ஆமா. அது மட்டுமா? அத பார்த்தாயா? ஆமா. சந்தீரனை பறித்த பௌர்ணமி அன்று ஆ. சந்திரன் உதித்து வந்தால் அழகா இருக்கும். எவ்வளவு ஒளியோடு ஒரு அந்த பார்த்தா நேரமா சூப்பரா இருக்கும். அந்த ஒளிக்கும் ம். என் முகத்தின் ஒளிக்கும் குறையே கிடையாது. ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? இல்லம்மா. அப்படி இருக்க நேரத்தில் ஆ. என்னடா ஏம்மா, ஏண்டா? உன்னுடைய அண்ணன் ஆ. கோபால கண்ணன் ஆ. தங்கச்சி பார்க்கணும்னு. அப்படியா? ஆமா. என்னுடைய அண்ணன் ஆ, பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. இன்னும் போய் பண்ணான்னு பாரு. அப்படியா கழிப்பாங்களா? அந்த புத்தி எங்கனா போதா பாத்து. அது இல்லம்மா, அண்ணன் ஒண்ணு வரும். என்னுடைய அண்ணனை பார்க்க வேண்டும். ஆமா. சரி. அண்ணனா ஒரு தங்கச்சி பார்க்கணும். ஆ. போறப்பு காசு இருக்குதா? இல்ல. என்ன இருந்தாலும் ஓட்ட மறுப்பு. அம்மா சுபத்ரா போங்க. இருக்கட்டும் அட, கைதிக்கு பார்க்கறது அண்ணன் தம்பி பார்க்கறதா? அண்ணா 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 அம்மா அண்ணா அண்ணா நீ பெருமலர் அடிக்கணும் சுபத்ரா உன்னுடைய திருவடிக்கு உன்னுடைய தந்தை அண்ணா என்ன அழகு அண்ணா பெண்ணா இம்முடன் வீரந்தே உனக்கு தங்கையாக பிறக்க ஆமா நான் எவ்வளவோ பாக்கியம் செய்திருக்கிறேன் அப்படியா அண்ணா. இருக்கும் நேரத்திலே அண்ணா பண்டவர் அம்மா உன்னுடைய பாதத்தை ஆமா. மண்ணிலால் கழுவி கழுவி. பட்டாடையால் துடைத்து மல்லிகை முல்லை கோந்து மந்தாறு வைத்து பாரதியார் இப்படி சொல்லக்கூடிய மலர்கள் வைத்து உன்னுடைய தந்தை சுபத்ரா பாதத்துக்கு அதிக நமஸ்காரம் அண்ணா.
வந்தன புரிந்த தங்கை பாதாறு வந்த கமலங்களை ஆதாரமாக செவித்த விடையால் உன் நினைத்தவன் உன் மனம் போல் உலகத்திலே அழக சம்பத்துடனே எல்லா பாக்கியத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் தங்கா. உன்னை பார்த்தால் எப்படி தெரியுமா போறேன் தங்கா? உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? அடே தங்கா, உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி உணவந்தண்ணா மது குறித்துமே மனப்பருவம் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு 6 பருவம். உண்மைதான். அதிலே இப்பொழுது மனப்பருவம் அடைந்து உண்மைதான் அண்ணா. அழகிலே சிறந்து விளங்கி பிறந்து உருண்டு அழகாக அதனால் உனக்கு இப்பொழுது திருமணம் எனக்கு திருமணமா? ஆமா அண்ணா, என்ன வார்த்தை கல்யாணம் சொன்னா கல்யாணமா? என்ன வார்த்தை சொல்றீங்க? கல்யாணம் கல்யாணம் சொன்னா என்ன கல்யாணம் எனக்கு வேணாண்டா. அதுங்காட்டி கல்யாணம் வேணாண்டு சாமான் துரு எடுப்பா. என்னடா சொல்ற? நாமோ சித்தரசர்கள் நம் தங்கைக்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாள் குண்டா ஒரு நாளைக்கு இப்படி அடுக்கு பாத்திரம் ஒரு நாளைக்கு நான் கூட ஒரு நாளைக்கு என் ஜத்தி 2 குற்றம் எடுத்தாந்து வச்சிடுறேன் பேர் போட்டு. என்னடா யாருகிட்ட இருந்த தர? அது எல்லாம் தேடிங்க வருவோம். சரி அதெல்லாம் வேணான்னு சொல்றியா? இருக்கட்டும். இருந்தாலும் அந்த பாத்திரம் எல்லாம் திருவாரூர் சும்மா சாமான் திருவாரூர்னா ஜனம் எது என்ன கம்னாடி வயிற்றுக்கு சோறா துண்டுறேன். கல்யாணம் வேணான்ற இந்த அம்மா பையன் செல்லுல லவ் பண்றான். செல்லுல லவ் பண்றான். என்னன்னு பாக்குறான். ஐ லவ் யூ என்ன வர அப்படின்னு கேக்குறான். ஏண்டா அவனுக்கும் கத்து கொடுத்து போடலான்னு யாரு அவனுக்கு தெரிஞ்சு நம்ம தெரியல போட்டு பிடி பிடி அமுக்குறான்.
அண்ணா அண்ணா யாருக்கு கல்யாணம் எங்க திருமணம் மாப்பிள்ளை யாரு ஆமா. என்ன பட்டுக்கிறாரு வச்சுக்கிறாரா இல்ல சாதா பாடு பண்ணுங்க எனக்கு என்னதான் தெரியும் நீ தான் சொல்லணும் சொன்னு வச்சுக்கோ ஆ. சரியா போச்சு அண்ணா அண்ணா சரியா போச்சு அண்ணா அப்படி ஊருக்குள்ள ரொம்ப ஆட்டடப்புறம் வரும் நோன்னு. மனம் அதிகம். மாப்பிள்ளை பேர சொன்னா போதும். சரியா போச்சு. அம்மா அவனி 86 தேசத்திற்கு அதிபதி மனங்காமுடி சேகரன் நந்தியாவட்ட மாலை தரித்தவன் வெங்கட தியாகமுடையவன் அண்ணா ரேகை உள்ளவன் அண்ணா. நல்ல குறையாத சொந்தங்களை கூடிய துரியோதனன் ஆமா நீ சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி தெரியுமா? எந்த வார்த்தை சொல்லு, அண்ணா. ஆ 25 போதும் அதேத்துக்கு போய் கொடுத்துட்றேன் ஆ உள்ளேருந்து ஆரம்பிச்சு வெளியே வர வரைக்கும் எடுத்தாங்க எப்போ போவாங்க இவங்க வெளியே உள்ள அடுத்தது யார் வருவாங்க அது அர்ஜுனு நீ அம்மா நான் ஆடுவாங்க நீ அம்மா நான் ஆடுவாங்க ஒரு ரெண்டு லேட் ஆகும் இவங்க 2 பேரும் இப்போ இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியல எவ்வளோ பாட்டு இருக்குன்னு தெரியல நாளைக்கு இப்படியே இருந்தால் போதும் மானம் சொல்லக்கூடிய வார்த்தை உன் வாயில் வரலாமா? இப்படிப்பட்ட வார்த்தை பேசுகிறாயே நாயம்மா அண்ணா. என்னமா உனக்கு அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கண்ணாயிரம் பெற்றவன். ஏற்றுக்கொள்வதா? கண்ணாயிரம் பெற்றவர் யார் ரபையா வேண்டாம் வேணும் நம்மள வாங்கிதான் நான் தீட்டுன்றேன் எல்லாம் வேலை விட்டு வேஸ்ட் நினைக்கிறா வாயில தண்ணி வருது கண்ணுல பிச்சு